எங்களோட அண்டர் கவர் மிஷின் வெற்றிகரமாக முடிஞ்சது. இந்த ஆண்டனி என்ற பெயரை தவிர ஆண்டனி யாரு, அவ எப்படி இருப்பான்னு இவ்வளவு காலமும் நம்ம டிபார்ட்மெண்ட்னாலேயே கண்டுபிடிக்க முடியாதுன்ற தெனாவட்டில் நம்ம எல்லோரோட கண்ணுக்கையும் விரல விட்டு ஆட்டிட்டு இருந்தாங்க. இப்போ பிடிச்சிட்டேன். ஆண்டனி யாருன்னு கண்டுபிடிச்சி அவ பின் புடரில் கன்னை வச்சிருக்க லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வரலாம். அண்டர் கவர் மிஷன், very challenging and risky mission, brilliant plan and perfectly executed. Wow. இவ்வளவு நாளா நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கிறேன். என்ன நினைச்சா எனக்கே சிரிப்பா இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண மனுஷனா என் கேங்ல வந்து சேர்ந்து இந்த விசுவாசத்தை காட்டி மெதுவா என் நம்பிக்கையை சம்பாதிச்சு என் கேங்ல நடக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அசம்பாவிதங்களுக்கும் பின்னாடி நீதான் இருப்பேன் கொஞ்சம் கூட யோசிக்க முடியாத அளவுக்கு உன்னோட விசுவாசமும் நான் உண்மையில வச்சிருந்த நம்பிக்கையும் இந்த பக்கம் என்ன திரும்ப விடாம என் கண்ணை மூடி மறைச்சிருச்சு. இப்ப நீ என்ன அரெஸ்ட் பண்றதால ஆண்டனியோட ஃபைலை வேணா உன்னால க்ளோஸ் பண்ண முடியும். ஆனா இந்த ஆண்டனியை க்ளோஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். டேய், இந்த நாளை உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. என்ன அரெஸ்ட் பண்ற இந்த நாள் இல்ல, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் எதிர்பார்க்காத ஒரு முக்கியமான நாள் ஒன்று வேற இல்லை. அதே மாதிரி தான் உண்ட வாழ்க்கையிலையும் நீ கலண்டர்ல குறிச்சு வைக்க வேண்டிய முக்கியமான நாள் எது தெரியுமா? நான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆக போற அந்த நாள். நான் உனக்கு என்ன சொல்ல வரேன்னு போன புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோ வந்துட்டாங்கல்ல கூவிக்கொண்டு என்னை அழைச்சிட்டு போறதுக்கு. அப்புறம் என்ன விலங்க மாட்ட? ஏய், என்ன நினைக்கிறியா? கிளம்புடா. நம்மளோட அந்த கடைசி சந்திப்பு உனக்கு ஒவ்வொரு நாளும் கனவுல வந்து உன்னை நிம்மதியாவே தூங்க விடல போல. என்ன பாக்குற? இன்றைக்கு தான் நான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனேன். நான் வெளியில வந்தது இந்த உலகத்துல பார்க்கறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் எத்தனையோ நல்ல விஷயம் இருந்தாலும் காட்டுக்கே சிங்கமா இருந்த என்ன அசிங்கப்படுத்தி முட்டாளாக்கி ஜெயிலுக்கு அனுப்பி வச்சு நான் கஷ்டப்பட்டு கட்டினேன் இந்த சாம்ராஜ்யத்தையும் மக்கள் மேல வச்சிருந்த இந்த மரியாதையும் பயத்தையும் சுக்குநூறா உடைச்ச உன்னைத்தான் முதல்ல சந்திக்கணும்னு முன்னாட வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். இப்படியெல்லாம் ஜெயில இருந்து வந்து முன்னாடி வசனம் பேசிட்டு இருப்பேன் நினைச்சியா? நான் இப்போ உன்னை சந்திக்க வந்ததே உனக்கு ஒரு உண்மையை சொல்லிட்டு போதான். நான் உண்மையான ஆண்டனி இல்லை. ஆண்டனியோட பேர்லையும் அவனோட அடையாளத்திலையும் என்ற உருவத்திலையும் இந்த சமூகத்தில் நடமாடி கொண்டிருக்க உண்மையான ஆண்டனியோட பினாமி தான் நான். நானும் உண்மை மாதிரி தான் இந்த கேங்ல சேர்ந்து உண்மையான ஆண்டனி யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை எந்த கையாலேயே போட்டு தள்ள வேண்டிதான் நான் இந்த கேங்குக்கு வந்தேன். அப்போதானே 2வது இடத்துல இருக்கிற நான் 1வது இடத்துல இருக்கிற ஆண்டனியோட கேங்க பின்னால தள்ளிட்டு அவன் இடத்துல நாற்காலியை போட்டு உட்கார முடியும். இப்படியே நாட்கள் பல மாதங்களாச்சு, மாதங்கள் பல வருஷங்களாச்சு. ஆண்டனி யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அவன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது.
அப்பேக்கதான் ஆண்டனியை சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் எந்த கையாலேயே அவனை போட்டு தள்ளிட்டேன். அவன் அந்த கடைசி மூச்சு எடுத்து விடும்போதுதான் நான் ஆண்டனி இல்லை, ஆண்டனியோட பினாமி என்று சொன்னான். அந்த நேரம் நான் இருந்த மனநிலையில தான் இப்ப நீ இருக்கிற. ஆக மொத்தத்தில் ஆண்டனி என்கிறவன் கிங் இல்லை. தன்னோட பாதுகாப்புக்கும் சுயநலத்துக்கும் உன்ன மாதிரி சிப்பாய்களுக்கு ராஜா என்கிற பதவியை தர கிங் மேக்கர். ஆமா, அதெப்படி ஆண்டனிய ஒருவன் கூடவா நேரில் சந்தித்ததில்லை? அவனை சந்திக்கிற குடுப்பனவு அவன் கையால செத்தவனுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆண்டனிய சந்திக்கணும்னா ஒன்றில் அவன் கையால செத்தவனா இருக்கணும், இல்ல அவன் கையால சாக போறவனா இருக்கணும். ஸோ அவன் கையில சாகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நாம உருவாக்கணும். ஆமா, அவன் கையில சாகிறதுக்கு நாம என்ன தப்பு பண்ணிருக்கணும்? அவனுக்கு துரோகம் பண்ணி இருக்கணும். அது எப்படின்னா, அவன் கேங்ல இருக்கிற யாராவது அவனுக்கு துரோகம் பண்ணாலோ இல்ல அவன் கேங்குக்கு அசுவிசுவாசமா இருந்தாலோ அவங்கள ஆண்டனி தன் கையாலேயே போட்டு தள்ளிடுவான். இப்ப நீ ஒரு அண்டர்கவர் ஆபீசரன்னோ, நான் வேற கேங்ல இருந்து இந்த கேங்குக்கு பூமி பார்க்க வந்த ஒருத்தண்டோ அவனுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா அந்த சந்தேகத்தை கிளிய பண்றதுக்கு அவன் கட்டாயம் வழியில வருவான். அவன் வழியில வந்து உண்மை தெரிஞ்சா நம்ம 2 பேரையுமே போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பான். Thank you for your confession. நீ சொன்ன மாதிரி உண்மையில சந்தேகப்பட்டான். அது வெறும் சந்தேகமா இல்ல உண்மையாண்டு தெரிஞ்சுக்க வெளியில வந்தான். இப்ப நீ யாருங்கிற உண்மையை கண்டுபிடிச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டான். என்ன பாக்குற? நீ இவ்வளவு காலம் தேடிக்கொண்டிருந்த ஆண்டனி வேறு யாரும் இல்லை, நான் தான். என் பேர்ல ஒரு பினாமிய வச்சு அவ உருவத்தை பயன்படுத்தி இந்த உலகத்தை ஏமாத்தி இந்த சிட்டியை ஆண்டு கொண்டிருக்கிறான். நான் எல்லாம் மற்றவங்க மாதிரி இல்லை. ஒருத்த மேல சந்தேகப்பட்டா கொஞ்சம் கூட யோசிக்காம அவனை போறது. வடிவா அவனை ஆராய்ஞ்சு அரைஞ்சுதான் போடுவேன். என்னை பொறுத்த மட்டும் ஒருத்தனுடைய சாவு அர்த்தமுள்ளதா இருக்கணும். இந்த தொழில்ல எங்களுடைய பாதுகாப்பு எங்களுடைய அடையாளம் தான். அதனால தான் என்னுடைய உண்மையான அடையாளத்தை மறைக்க இந்த புலிஸ்ங்கிற முகமூடிய போட்டிருக்கேன். இந்த கேங்கில் இருக்கிறவங்க மேல எப்பப்பெல்லாம் எனக்கு சந்தேகம் வருதோ அப்பப்பெல்லாம் என்னுடைய இந்த கேங்குக்குள்ள ஒரு அண்டக்கவரா நுழைஞ்சி அவங்கள பார்ப்பேன். நான் சந்தேகப்பட்டது உண்மையண்டா இதோ உன்ன மாதிரி அவங்களும் என்னுடைய கண்ணுக்கு பலியாகுவாங்க. அப்பா, எத்தோடையாவது இது முடிஞ்சிச்சு. ஹலோ ஆண்டனி அண்ணா. என்னடா சொன்ன வேலையை முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேண்ணா. சந்தோஷம். நீங்க சந்தேகப்பட்டது சரிதான். அவ எதிர் கேங்கில் இருந்து நம்ம கேங்குக்கு வேகு பார்க்க வந்த ஒரு ஆள் தான். அது அவனே அவ வாயில சொல்லிட்டான். சொல்லி என் கண்ணுக்குள்ள இருக்கிற தோட்டாக்களை தனக்குள்ள வாங்கிட்டான். ரொம்ப சந்தோஷம். அண்ணா எனக்கு ஒரு டவுட். என்ன? எதுக்கு இப்படி உங்களுடைய பேரை ஆண்டனிங்கிறத மட்டும் இந்த சமுதாயத்துக்குள்ள வெளிவிட்டு
உங்களுடைய உண்மையான உருவத்தையும் அடையாளத்தையும் மறைச்சு என்ன மாதிரி இவனை மாதிரி உருவத்திலையும் அடையாளத்திலும் இந்த சமுதாயத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த தலைவன் என்ற பதவி சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி சம்பாதிச்ச அந்த பதவியை தக்க வச்சுக்கொள்றது அதையும் விட ரொம்ப கஷ்டம். தன்னோட உண்மையான அடையாளத்தையும் உருவத்தையும் மற்றவங்களுக்கு தெரியாம தனக்குள்ளேயே பாதுகாப்பா வச்சிருக்கிறவனுக்கு தான் ஒரு தலைவனா இருக்கிற தகுதியே உள்ளது. எப்போ உனக்கு இந்த சந்தேகம் வந்துச்சோ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்ன உனக்கு காட்டி கொடுத்துரு. ஸோ சாரிடா, குட் பை. Congrats. From now on, you are the new Anthony. Got it? Got it, boss.